எங்கள் பரலோகத்தின் பிதாவே, கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரத்தியாக இருப்பதாக. துதிகன மகிமை அனைத்தையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இன்று வேத பாடமாக நாம எடுத்துக்கொண்ட விடயம் உயிர்த்தெழுதல், ரெசரக்ஷன், அண்ட் மறுரூபமாக்கப்படுதல், டிரான்ஸ்பிகரேஷன், அண்ட் எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர். இந்த மூன்றையும் குறித்து தேவன் வேதத்தில் எங்களுக்கு எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது கடைசி காலமாக இருப்பதனால் இதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறதை போல் கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 15:23 சொல்கிறது, அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவே முதற்பலனாக உயிர்ப்பிக்கப்பட்டார். அவரை தொடர்ந்து அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்படும் வரை யாருமே உயிர்ப்பிக்கப்படவில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்து தானே மார்த்தாள், மரியாளின் சகோதரன் லாசருவை உயிர்ப்பித்தார், யவ்ருவின் மகளை உயிர்ப்பித்தார் என்று நினைக்கலாம். ஆனால் அவர்கள் அவர்களுடைய ஜீவனை மறுபடியும் அவருடைய சரீரத்தில் பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுடைய ஜீவனின் நாட்கள் முடியும் போது மரணத்தை தழுவிக் கொண்டார்கள். ஆனால் உயிர்த்தெழுதல் என்பது மரணமே இல்லாத நித்தியமாக உயிர் வாழ்வதை குறிக்கிறது. அப்படியாக பிதாவின் ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலாக இந்த பூமியில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து அவருடைய இரத்தத்தினாலே எங்களை நீதிமானாக்கி தன் ஜீவனை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாகவும் முதற்பேரானவராகவும் இருக்கிறார். அவரே முதற்பலனாக உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஆதாரமான வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 27:52 கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களின் சரீரங்கள் எழுந்திருந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தன் ஜீவனை விட்ட போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்ததும், பூமி அதிர்ந்ததும், கண்மலைகள் பிளந்ததும், கல்லறைகள் திறந்ததும், நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்திருந்தது. இது இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தன் ஜீவனை விட்ட போது நடந்த விடயங்கள். அதாவது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரையும் 2ஆக கிழிந்து நாம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடிய நிலையை எங்களுக்கு உருவாக்கி தந்தார். கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அப்ப இந்த வசனத்துல நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, பரிசுத்தவான்களின் சரீரங்கள் எழுந்திருந்தன, ஆனால் ஜீவன் வரவில்லை. சரீரங்கள் மட்டுமே எழுந்திருந்தன. 27:53 சொல்லப்படுகிறது, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பே இந்த சரீரங்களுக்கு ஜீவன் வந்தது. இவர்கள் யார் என்றால் பழைய ஏற்பாட்டில் நற்சாட்சி பெற்ற பரிசுத்தவான்களாக இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவானவே முதலாவதாக முதற்பேரானவராக உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைகள் திறக்கப்பட்டு சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு இருந்த அந்த சரீரங்களுக்குள்ளே ஜீவன் இயேசு கிறிஸ்துவினாலே கொடுக்கப்படுகிறது. அந்த அவர் உயிர்த்தெழுந்ததும் அந்த சரீரங்களுக்குள்ளே ஜீவன் போய் அவர்களும் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். அவனவன் தன் வரிசையிலேயே உயிர்ப்பிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 11:39 இந்த யார் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், இவர்கள் யாரெல்லாம் என்றதை பார்க்க போகிறோம். எபிரேயர் 11:39 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இவர்கள் யார் என்றால் 32ஆம் வசனம் சொல்கிறது, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், ஜெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை எல்லாம் தீர்க்கதரிசிகளின் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அதாவது இவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள். வேதத்திலேயே பழைய ஏற்பாட்டிலே நற்சாட்சி பெற்றவர்கள் நிறைய பேருடைய சாட்சிகளை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை படித்தீர்களான அந்த விசுவாச பட்டியல் அங்கு இடம்பெற்றிருக்கும். அதாவது முதலாவதாக இடம்பெற்றிருக்கும். அதாவது
ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தி நீதிமான் ஆனான் என்று சொல்லப்படும். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்றும், ஆபிரகாம் என் சிநேகிதன், ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ மோசையை குறித்து என்ன சொல்லப்படும், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர் என்றும், தாவீது ராஜாவை குறித்து இருதயத்துக்கு ஏற்றவன் என்றும், தானியலை குறித்து பிரியமான புருஷன் என்றும், யாக்கோபுவை குறித்து உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானதென்றும், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாவுக்கு விலகி நடக்கிற மனுஷன் என்றும், நோவாவை குறித்து நீதிமானும் உத்தமமுமானாய் இருந்தான், நோவா தேவனிடத்தில் சஞ்சரிக்கிற மனுஷனாய் இருந்தான் என்றும், இன்னும் பலரை குறித்து வேதத்தில் தேவன் சாட்சியாக கொடுத்திருக்கிறார். அதுவே 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அப்ப இந்த சாட்சிகள் எல்லாம் மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த சாட்சிகள், அதாவது இந்த சாட்சிகள் தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் இல்ல, அவன் தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட இந்த சாட்சிகளே இவ்வளவு உத்தமர்களாக நடந்து நற்சாட்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அப்படியான நாம் இன்னும் எப்படியான ஒரு நற்சாட்சியை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம உலகத்து மனுஷங்களிட பெற்றுக்கொள்கிற பெயர் எங்களுக்கு நிலைக்க போறதில்லை. தேவனுடைய வாயினாலே என் இருதயத்துக்கு ஏற்றவனே, என் பிரியமானவளே என்று அந்த பெயரை கேட்பதும் அதுதான் நமக்குரிய சாட்சியாக இருக்கிறது. இவர்கள் மேகம் போல் திரளான சாட்சியாக தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமீன். எபிரேயர் 11:39, இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமலே பூரணமாகாத படிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆம், இவர்கள் நற்சாட்சிகள் பெற்று போயிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அப்படியானால் இவர்களுக்கு எது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, அதுவும் நமக்கு என்ன விசேஷித்த நன்மை இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். எது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்றால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். நாம் எல்லோருக்கும் தெரிந்தது, அஸ்திபாரம் உள்ள நகரம் எதென்பது புதிய எருசலம். தேவன் நமக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிற அந்த புதிய எருசலத்தை காத்திருந்தான். அதேதான் 11:13 சொல்கிறது, இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அப்ப இவர்கள் தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன செய்தார்கள், கண்களால் கண்டு, அதாவது அவர்கள் தூரத்தில் கண்டு என்ன செய்தார்களாம், அணைத்து கொண்டு அந்த விசுவாசத்தோடையே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்காம மரித்து போனார்கள். அப்ப இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அஸ்திபாரமான புதிய எருசலத்தை அவர்கள் அடையாமல் போனார்கள். நம்மை அல்லாமல் பரிபூர்ணமாகாத படிக்கு அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே இவர்களால் பிரவேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த நன்மையை கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவானவரின் மூலமாகத்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாங்கள் போகக்கூடியதாக இருக்கு. அப்ப நமக்கு அவருடைய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டது நிமித்தம் நாம கிருபாசனத்துக்கு கிட்டி சேர்க்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். அப்ப அந்த கிருபாசனத்துக்கு கிட்டி சேர்க்கிற அந்த விசேஷத்த நன்மையை தேவன் எங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார். அப்ப இவர்கள் என்ன செய்வார்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மரித்து போனார்கள். அப்ப இவர்கள் மரணித்ததும் இவர்கள் எங்கே காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பாதாளத்தில் காத்திருந்தார்கள். யாக்கோபு சொல்கிறார், என் நரமயிரை துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள்,
அதே தாவீது ராஜா சொல்கிறார், நான் பாதாளத்தில் என் படுக்கையை போட்டாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்று. இப்படி பாதாளத்தில் இருக்கும் இவர்கள் மீட்கப்பட வேண்டும். மீட்கப்பட வேண்டுமானால், நாம் மீட்கப்பட வேண்டுமென்றாலும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மீட்கப்பட வேண்டுமானாலும் 2 காரியங்கள் நடக்க வேண்டும். அதாவது என்ன காரியங்கள் என்றால், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு, அடுத்ததாக நாம் மரணத்தை ஜெயமாக கொள்ள வேண்டும். மரணத்தை ஜெயமாக கொள்ளும் போதுதான் இந்த உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ள முடியும். எபிரேயர் 4:15 சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியனை இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லோருக்கும் தெரியும், முதல் 30 வருடங்களையும் நசரத்துல வாழ்ந்தார். அந்த நாசரத் என்னும் ஊரிலே அந்த நாசரத் என்னும் ஊர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், வேதம் சொல்கிறது, நாசரத்துல இருந்து ஒரு நன்மை தோன்றுமா? அவளுக்கு கொடுமையான ஒரு நகரமாக, கொடுமையான ஒரு தேசமாக அந்த தேசம் காணப்பட, பாவத்திலே நிறைந்த தேசமாக, எப்படி ஒரு சோதம் பாவத்திலே நிறைந்து அழிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு சோதமாகத்தான் இயேசு கிறிஸ்துவான வாழ்ந்த 30 வருடங்கள் வாழ்ந்த அந்த தேசம் நாசரத் இருந்துச்சு. அந்த தேசத்திலே 30 வருடங்களும் பல பாடுகளுக்கு மத்தியிலே தன்னை நிரூபித்து சாத்தானை ஜெயித்து அவர் ஜோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுத்து தன்னுடைய மரணத்தை ஜெயமாக விழுங்கியது நிமித்தம் முதற்பேராக அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப இந்த தேவன் நம்மை போல பாடுகளுக்கு உள்ளான மனுஷனாக, அதாவது மனுஷனாக இந்த பூமிக்கு நமக்கு ஒரு மாதிரியாக அவர் வாழ்ந்து காட்டியதை நாங்க இங்கு காணக்கூடியதாக இருக்கு. 1 கொரிந்தியர் 15:26 சொல்கிறது, பரிகரிக்கும் கடைசி சத்துருவான மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார் என்று. அப்ப அந்த மரணத்தை கூட அவர் ஜெயமாக விழுங்கியது நிமித்தம் தான் அவர் என்ன செய்யப்பட்டார்? முதற்பேராக உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்பொழுது நாமும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆகியிருக்கிறோம். இனி மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ள வேண்டும். பாவம் மன்னிக்கப்படுதலும் மரணத்தை ஜெயித்தலுமே இந்த 2 பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு உண்டு. எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த 2 காரியங்களும் நடக்க வேண்டும். அது நமக்கும் சரி, பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் உண்டு. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டோம். ஆனால் அவர்களோ அவர்களுடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டார்கள். சகரியா 9:11 சொல்கிறது, உனக்கு நான் செய்வதென்றால் தண்ணீர் இல்லாத குடியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 9:11, உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கை இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அப்ப இந்த தண்ணீர் இல்லாத குழி என்னவென்று நாங்கள் பார்க்க வேண்டும். லூக்கா 16:24 சொல்லப்படுகிறது. ஆபிரகாம், ஐஸ்வர்யன், லாசரு, அந்த கதை நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது. ஆபிரகாமின் மடியிலே லாசர் இருக்கிறது. அந்த கீழ் பாதாளத்தில் இருந்து ஐஸ்வர்யவான் லாசருவின் நுனி விரலினாலே தண்ணீர் கேட்ட காரியமும், மேல் பாதாளத்துக்கும் கீழ் பாதாளத்துக்கும் சம்பந்தமே இல்லை, இங்கிருப்பவரும் அங்கிருப்பவருக்கும் தொடர்பில்லையும், அங்கிருப்பவர் இங்கு வர முடியாது என்பதையும் ஆபிரகாம் அதிலே விளக்கம் கொடுக்கிறதை நாங்க காணக்கூடியதாக இருந்தது. அப்ப அந்த தண்ணீர் இல்லாத குழி என்றது பாதாளத்தை குறிக்கிறது. அப்ப அந்த பாதாளத்திலே 2 வகையான ஜனங்கள் இருந்தார்கள். ஒன்று தேவனுக்கு உரியவர்கள் மேல் பாதாளத்திலும், தேவனுக்கு அல்லாதவர்கள் கீழ் பாதாளத்திலும் இருந்தார்கள். அப்ப மேல் பாதாளத்துல தேவனுக்கு உரியவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவன் அறியாத மனுஷர்கள் எல்லாம், எங்க தேவனுக்கு அல்லாதவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தவர்கள் எல்லாம் கீழ் பாதாளத்திலே இருந்தார்கள். அப்ப உன்னுடையவர்கள் தேவனுடையவர்களை அவர்களுடைய உடன்படிக்கை இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்ததை, பிதாவானவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்ததை காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர்
நம்மோடும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். திராட்சை ரசத்தை எங்களுக்கு கொடுத்து, இதை பாருங்கள், உங்களுக்காக நான் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று உடன்படிக்கை செய்து கொண்டார். நான் வரும் நாள் வரை என்னை நினைவு கூறும்படி இதை சொன்னார். அப்ப நாம் இன்று கம்யூனியன் எடுப்பதெல்லாம் அவரை நினைவு கூறுகிறோம். அவர் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் வரும் வரை அவர் ஒருவராலே எங்களை மீட்டுக் கொள்ள முடியும். அவருடைய வருகையை நினைவு கூறி நாங்க என்ன செய்யறோம்? அந்த கம்யூனியனை எடுத்துக் கொள்கிறோம். அப்ப அவருடைய ரத்தத்தினாலதான் நாங்கள் மீட்டுக் கொண்டோம். ஆனால் ஆதியாகமம் 17:10 சொல்லுறது, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாக்குற நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுவான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுணுத்தோலின் மாமிசத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குரிய உடன்படிக்கை என்னவாக இருந்துச்சு? அவர்களுடைய இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அதுதான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்ப அவர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து விடுதலை ஆக்க வேண்டுமானால் அவர்களுடைய இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். தாவீது ராஜா சொல்கிறார், தேவரீர் என்னை பாதாளத்துக்கு தப்புவித்தீர். அப்ப நற்சாட்சி பெற்ற இவர்கள் தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பி மேல் பாதாளத்திலே இருந்தார்கள். இவர்களை மீட்கும் படிக்கு இயேசு வந்து அவன் தன் வரிசையில் உயிர்ப்பித்துக் கொண்டார். எபேசியர் 4:8 சொல்கிறது, ஆதலால் அவர் உன்னதத்தில் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். அப்ப இந்த வசனம் என்ன சொல்கிறதுண்டா, உயிர்த்தெழுதல். அதாவது அவர் பரலோகத்துக்கு பாதாளத்துக்கு ஏறி போய் அந்த பாதாளத்திலே என்னவ சிறைப்பட்டவர்களாக இருந்த இவர்களை விடுதலையாக்கி அவர் மேலே பறந்து உயிர்த்தெழுதலில் பங்கு கொண்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இவர்கள் போன பின்பு என்ன நடக்கிறது? இவர்கள் வந்து சிறைப்பட்டவர்களை சிறையாக்கின பின்பு மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த உடன்படிக்கை நற்சாட்சி பெற்ற பரிசுத்தவான்களை அவர் பரலோகத்துக்கு ஏறிய பெண் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவர்களுக்கு ஆவியானவரின் வல்லமை மூலம் பல ஆவிக்குரிய வரங்களை அவர் அளித்தார். அதுதான் எஸ்ஐயா 11:2 அந்த ஆவிக்குரிய வரங்களை நாங்க காணக்கூடியதாக இருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த உயிர்த்தெழுதலின் பின்பே 120 பேரின் மேல் அக்கினியாக அவர் இறங்கினதையும் பற்பல பாசைகளை பேசக்கூடியவர்களாகவும் குணப்படுத்துற வரங்களையும் உயிர்ப்பிக்கிற வரங்களையும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அப்ப அந்த வரங்களை எல்லாம் மனுஷருக்கு என்ன செய்தார்? அந்த வரங்களை எல்லாம் தேவன் கொடுத்தார் என்று எபேசியர் 4:8 சொல்றது. அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்கிறார். 27:53 சொல்கிறது, உயிர்த்தெழுத பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அப்ப மத்தேயு 27:53 சொல்கிறது, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அப்ப முதற்பேரான இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்ததும் அவர்களோடு அவன் தன் வரிசையிலேயே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டு பரிசுத்த நகரமாகிய பரலோகத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. அதை தன் வெளிப்படுத்தல் 20:6 சொல்லப்படுகிறது, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான் என்றும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அப்ப இத வந்து யோவான் சொல்கிறார். எப்படி என்றால், முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்கள் இவர்கள் தான் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டும் அதை அடையாமல் போய் நற்சாட்சி பெற்ற இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் முதலாம் உயிர்த்தெழுதலே பங்கு உள்ளவர்கள். தன் வரிசையின்படி இயேசு கிறிஸ்துவான முதற்பேரானவராக உயிர்த்தெழுந்ததும் அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள்.
பிரவேசித்தது மட்டுமல்லாமல் அவர்களை அநேகர் காணக்கூடியதாக அந்த பரிசுத்த நகரத்துல பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவர்களுடைய உடன்படிக்கை என்னவாக இருந்தது? அவர்களுடைய இரத்தத்தினாலே அவர்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள். இரண்டாம் மரணமாக அக்கினியும் கந்தகവും எரிகிற கடல்கள் இவர்கள் தள்ளப்படுவதில்லை. அப்ப இவர்களுக்கு இனி பாதாளமே இல்லை. இவர்களுக்கு முன்பாக தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அப்ப இவர்களுக்கு நியாய தீர்ப்பும் இல்லை, இவர்களுக்கு பாதாளமும் இல்லை என்பதை தேவன் அங்கு இரண்டாம் மரணம் என்பதை அது பாதாளத்தை குறிக்கிறது. அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலாக இருக்கிறது. அதிலேயே கடைசியிலே சாத்தான் தள்ளப்படுவதையும் வெளிப்படுத்தல் விசேஷத்துல நாங்க காணக்கூடியதாக இருக்குது. அப்ப அவர்களின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட இவர்கள் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருப்பார்களானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் எபிரேயர் 10:19 சொல்கிறது, ஆகையால் நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாக திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால், அப்ப நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவானவருடைய மாமிசத்தின் திரை வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினதுனால அந்த மார்க்கத்தின் வழியாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்பதற்குரிய தைரியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அவர்களுக்கு இல்லாத விசேஷித்த நன்மையாக இருக்கிறது. என் தேவனின் இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டேன், என் தேவனின் மாமிசத்தின் நிலைக்காக புதிய மார்க்கத்துக்குள்ளே புதிய எருசலேமுக்குள்ளே நுழையக்கூடிய தைரியத்தை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த தைரியத்தை யாரால் நாம் பெற்றுக்கொண்டோம்? கிறிஸ்துவானவரால். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையத்தக்கதான அந்த தைரியத்தை நாம் பெற்றுக்கொண்ட அவருக்கு நாங்க நன்றி செல்வோம். என்றால் அவரே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறார். அவரே அன்றே பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு விசேஷித்த நன்மை ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த விசேஷித்த நன்மைதான் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டது நிமித்தம் நமக்கு முன்பாக அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆம் கர்த்தாவே, நன்றி தகப்பனே. அப்ப இந்த உயிர்த்தெழுதலிலே அப்ப முதலாவது உயிர்த்தெழுதல் என்ன என்பதை பார்த்தோம். முதற்பேராக உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்துவானவர். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு உள்ளவர்கள் அதாவது நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போன பரிசுத்தவான்கள் அவனவன் தன் வரிசையிலே உயிர்த்தெழுந்தார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். அப்படியானால் இவர்கள் உயிர்த்தெழுந்து விட்டார்கள். முதலாவது பேட்ச் என்ன ஆயிற்று? உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசித்துள்ளது. ஆனால் அடுத்து நாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்கிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். அப்ப இந்த வசனத்துல சொல்ற கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப இந்த ஒரு வசனத்தை நாம் இது கண்டு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவுக்குள் மரிப்பதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நீங்க வாழ்ந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்ந்தால்தான் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கு கொள்ள முடியும். நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறோமா? கிறிஸ்தவர்களாக வாழுகிறோமா? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோமா? கிறிஸ்தவர்களாக மரிக்கிறோமா? நீங்கள் கிறிஸ்தவர்களாக மரித்தீர்களானால் உயிர்த்தெழுதல் பங்கு கொள்ளப்படுவதில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்களானால் உயிர்த்தெழுதல் பங்கடைவார்கள்.